அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சுவையான பீஃப் கிரேவி தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க இந்த பீஃப் கிரேவி. இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பாத்திரத்துல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த கிரேவி செய்யறதுக்காக நான் 4 வெங்காயம், அப்புறம் 2 தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊத்துன ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுல வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலர்ல வதங்கணும்லாம் அவசியம் இல்ல. வெங்காயம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்குனா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி 2மே நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம இதுல பீஃப் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதுல உருளைக்கிழங்கு சேர்க்காம கூட நீங்க செய்யலாம். ஆனா உருளைக்கிழங்கு சேர்த்தா இன்னமும் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நம்ம இதுல உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மட்டன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இருக்கும்ல, அது 1 1/2 டீஸ்பூன் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும்போதும் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருக்கோம். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வேகறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ கிரேவிக்கு ஏத்த மாதிரி ஊத்திக்கோங்க. இப்ப நம்மளோட பீஃப் கிரேவி நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊத்துன தண்ணியும் நல்லா சுண்டி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து எப்பவுமே எங்க வீட்ல மிளகுத்தூள்ல கடுகு, மிளகு, வெந்தயம், சீரகம் 4மே சேர்த்து தான் மிளகுத்தூள் அரைப்போம். நீங்க இதுல வெறும் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம கிரேவிய கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். எதுக்காக அந்த 2 மினிட்ஸ் நம்ம கிரேவிய கொதிக்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால, கிரேவில இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே அந்த மிளகுத்தூளானது இழுத்துரும். இப்போ கிரேவி என்ன பதத்துல இருக்குன்னு பாருங்க. கடைசியா இதுல கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இறக்கிடலாம். நான் இதுல கொத்தமல்லி ஆட் பண்றத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மறக்காம நீங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிய ரசத்து கூட சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த ரெசிபீஸையும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.